அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீக் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் கிச்சன், குக்கிங் இந்த மாதிரி எதுவுமே காட்டாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ரீசெண்ட் டைமில் பிளான்ஸ் மேலே கொஞ்சம் ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இண்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது. ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசையாக இருக்குது அப்படின்றதுக்காக அதை பற்றி எதுவுமே தெரியாமல் நம்ம அதில் இறங்கிறோம் கூடாது இல்லையா? ஸோ அதனால் அதை பற்றி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அதை பற்றின ஐடியாஸ்லாம் கேட்டுட்டு ஒரு வழியாக இன்றைக்கி பிளான்ஸ் வாங்குறதுக்காக வர்ஷான் வந்திருந்தோம். இங்கே வர்ஷானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ஸ் 50 ஃபில்ஸ்லேருந்தே பிளான்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே தான் வந்திருந்தோம். இங்கே முனிசிபாலிட்டி ப்ரைவேட் அப்படிங்கிற மாதிரி 2 ஏரியாவில் இருக்கும். முனிசிபாலிட்டி வந்துட்டு 3 o'clockலாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்தது சண்டே அன்னைக்கு வந்திருந்தோம். ஏன்னா இது நார்மலாகவே நைட்டு 7 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆயிரும். ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆஃபீஸ் விட்டு வர்றதுக்கே 5:30-6 மணிக்கிட்ட ஆகும். அதுக்கப்புறம் வந்துலாம் பார்க்க முடியல. அதனாலேயே சண்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி திடீர்னு கிளம்பி வந்தாச்சு. நார்மலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செடிலாம் வந்துட்டு வளர்ப்பாங்க, அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் மரமே கூட அப்படியே வச்சுருக்காங்க, தொட்டி மாதிரி ரெடி பண்ணி இதை அப்படியே கொண்டுட்டு போய் நட்டு வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரியா எனக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். ஸோ இந்த மரத்தை பாருங்களேன், இது எவ்வளோ பெரிய தொட்டி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதை அப்படியே கொண்டுட்டு போய் வீட்டில் வந்து அப்படியே நட்டுருவாங்க போல் ஃப்ரெண்டில். ஸோ எனக்கு வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது, இந்த மாதிரிலாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வர்ஷானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல நிறைய பிளான்ட் ஷாப் வந்துட்டு இருக்கும். இந்த நர்சரி இருக்குது இல்லையா, நிறையா இருக்கும். நம்ம வந்து காரை பார்க் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நம்ம டிரைவ் த்ரோ மாதிரி தான், அப்படியே போய்கிட்டே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு நம்ம வேணுங்கிறத வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ எங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வர்றது. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டுட்டு தான் நான் இங்கே வந்தேன். மற்ற இடத்துல வாங்குறத விட இங்கே ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் நிறையா பார்த்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே ஃப்ரெண்டில் முதல்ல என்ன நர்சரி இருக்குதோ அதுக்குள்ளே தான் முதல்ல போனோம். அண்ட் போகிற வழியிலலாம் எனக்கு இந்த ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ பெரிய மரத்தை இப்படி தொட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது வரைக்கும் நமக்கு தெரியாத பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போயாச்சு. உள்ளே போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேயுமே நிறைய பிளான்ஸ் வச்சுருந்தாங்க, இண்டோர் பிளான்ஸ், அவுட்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி. ஸோ நம்ம பார்கெயின் பண்ணியும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ எனக்கு மெயினாக வந்துட்டு ஒரு குறிப்பிட்டாக்கில் ஒரு 4-5 பிளான்ட் வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது. எது ஈஸி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்தேன். அந்த மாதிரி ஐட்டம்ஸ் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்னேக் பிளான்ட்டு. அப்புறம் இண்டோர் பிளான்ட்ஸ்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குறது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதான். எனக்கு நிஜமாக முன்னாடிலாம் தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5-2 வருஷமாக தான் எனக்கு தெரிய வந்தது. அதுலேருந்தே ஒரு ஆசை, வீட்டில் கண்டிப்பாக பிளான்ட்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஸ்னேக் பிளான்ட் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா ஏர் பியூரிஃபையராக, வீட்டில் ஏதாவது டஸ்ட் இந்த மாதிரி இருக்கும்போது அது பியூரிஃபைட் பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பெட்ரூம்க்கு ஒன்று வைக்கணும், ஹாலுக்கு ஒன்று வைக்கணும்னு சொல்லிட்டு 2 வாங்குகிற பிளானில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி செடிலாம் கூட வாங்குங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்துட்டு குரோட்டன், இதிலேருந்து ஒன்று நான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா பார்த்து எந்த செடி நல்லா இருக்குது அப்படிங்கிறத நோண்டி நோண்டி பார்த்து தான் நான் வாங்கினேன். நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு சில இலையெல்லாம் காஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கினேன். நீங்கள் பிளான்ஸ்க்கு வைக்கக்கூடிய தொட்டி எல்லாமே கூட இருக்கும். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம பிளான்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்றனால கண்டிப்பாக வேறு பாட்டுக்கு வந்து நம்ம மாற்ற தான் செய்வோம் இல்லையா. இங்கேயே வாங்கிட்டோம் அப்படின்னா அவங்களே அதை வந்துட்டு செட் பண்ணி தந்துடுவாங்க. உள்ள மண்ணெல்லாம் போட்டு நம்ம வாங்குகிற பிளான்ட்டை அதுக்குள்ளே வச்சு தந்துடுவாங்க. ஸோ நம்ம வைக்கிறதுக்கும் அவங்க வைக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது இல்லையா. இல்லைன்னா வீட்டில் இருந்தே நம்ம வாங்கி வச்சுருக்கிற பாட் கொண்டுட்டு வந்து அதில் வச்சுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலுமே வச்சு தருவாங்க. பட் எனக்கு இப்போ நான் தான் தத்துக்குட்டி இல்லை, இப்போ புதுசு இல்லையா, அதனால இங்கே கொடுக்குற பாட்டை அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் போய் ஒன்று ஒன்றா மாற்றுற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் தான் இருக்கேன். அண்ட் இதில் இருக்கிற நிறைய செடியோட பேர்லாம் எனக்கு தெரியலை. இனி வீட்டில் வாங்கி வளர்த்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லா பிளான்ஸுமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நல்லா பார்கெயின் பண்ணலாம், இங்கே ரேட்டுமே நல்லா கம்மி பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அண்ட் பிளான்ஸ் எல்லாமே வீட்டில் வளர்க்குறது வந்து நமக்கு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும், மைண்டுமே ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இனிமேல் தான் ஃபீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்ஷால்லா நான் வளர்த்துட்டு எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரப்பர் பிளான்ட்டு, இதுலேயுமே ஒன்று வாங்கியிருந்தேன். மெயினாக நம்ம இண்டோர் பிளான்ஸ் வந்துட்டு ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படின்னா அந்த இலை வந்துட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வாங்கினோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்து வாங்கினேன்.
அண்ட் இந்த குட்டி குட்டி பாட்டில் இருக்கிற பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் மேலெல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் என்னோடய தாட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய செடியாக வாங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சி நான் ஸ்னேக் பிளான்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட செம்ம பெருசாக நான் வாங்கிட்டு போயிருந்தேன். அப்புறம் இது வந்துட்டு பேம்பூ ட்ரீ. இது வந்துட்டு இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கும். நம்ம வாங்கிட்டு போய் தண்ணியில் போட்டே வச்சு வளர்த்துடலாம். இதில் இருந்துமே ஒரு 3 இது வந்துட்டு வாங்கினேன். அது ஒன்று வந்து 5 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்துட்டு 3 இது வாங்கிட்டு போயிருந்தேன். அண்ட் இந்த நர்சரிக்கு நான் வரதுக்கு முன்னாடி துபாயில் ஒரு சில நர்சரியிலலாம் போய் நான் ரேட்டு விசாரிக்கும் போது அங்கே செம்ம ரேட்டு கண்ணா பின்னான்னு சொன்னாங்க. குட்டி ஸ்நாக் பிளான்ட் வச்சுட்டு அதே 70 கிராம் சொன்னாங்க. ஸோ நான் அதை பார்த்துட்டு இவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்கி வளர்க்கணுமா, அது செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப பயந்தேன். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் நான் கேட்கும் போது வர்ஷானில் வந்துட்டு பெரிய நர்சரி இருக்குது, நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பார்த்தும் வாங்கலாம், ரேட்டுமே நல்லா கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்நாக் பிளான்ட்டே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ 30 சொல்லிவிட்டு 25க்கு வந்துட்டு தந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லாமே 20, 15, 10 இந்த மாதிரி தான் நான் வாங்கினேன். ரொம்ப அதிகமாக ரேட்டு கொடுத்து நான் வாங்கவும் இல்லை. அண்ட் இந்த நர்சரி வந்து ரொம்ப பெருசு இல்லையா, ஸோ இங்கே வந்து வாங்கிட்டு போய் அங்கே வச்சு விற்கிறாங்களாம். ஸோ அதனால தான் அங்கே வந்து ரேட் கூடவும் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் தூரமாக வரணும். எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு 25 to 30 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருந்தது. பட் வந்ததுக்கு நல்லாவே ஒர்த்து. அப்புறம் ஒரே இடத்துலையே எல்லாமே வாங்க வேணாம், பக்கத்தில் நிறையா இருக்குது இல்லையா, போகலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி செடி வந்துட்டு போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேயுமே நிறைய காய் பிடிச்சிருந்தது, நல்லா பெருசாக இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதையுமே கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். பட் சரியான வெயில் வச்சு கொளுத்துச்சு. சரி அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்கேயுமே நிறையா இருந்துச்சு. பட் இங்கே ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கின ஸ்நாக் பிளான்ட் சேம் சைஸ் வந்துட்டு 40 கிராம்ஸ் கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த ஷாப்போட அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே டேபிளில் வச்சுருக்காங்க, நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து வாங்குவாங்க இல்லையா. நமக்கு தேவை நமக்கு பிடிச்ச பிளான்ட்டையும் வாங்கணும், அது ரொம்ப சீப்பாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தானே. ஸோ இங்கே வந்துட்டு ஜஸ்ட் நான் பார்த்தேன் என்னென்ன இருக்குதுன்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக. நீங்கள் ரொம்ப ஆர்கனைஸ்டாக வச்சுருந்தனாலே என்னவோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் நம்ம பார்த்துட்டு மட்டும் திரும்பவும் அதே கடைக்கு போயிட்டு இன்னும் 2 பிளான்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டேன்னா. அண்ட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து இங்கே தான். ஒருவேளை யூஏல இருக்கக்கூடிய யாராவது நீங்கள் பிளான்ஸ் வாங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு விசிட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்லாவே கம்மியாக இருக்குது. அண்ட் இப்போ உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு, இது வந்துட்டு பட்டன் ஆரஞ்சா, இதுக்கு பேர் என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், பட் இங்கே வந்து நேரில் பார்த்தேன். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சேம் அந்த ஆரஞ்சு எப்படி இருக்குமோ அதே மாதிரிலாம் குட்டியாக இருக்குது. நான் வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டுட்டு ஒன்று மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேன், இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்நாக் பிளான்ட் வந்துட்டு பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே பார்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ ஓரளவுக்கு வாங்கணும்னு நினச்சி பிளான் பண்ண பிளான்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அண்ட் போகிற வழியிலே இந்த கல்லெலாம் வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸை வந்து அழகுபடுத்துறதுக்காக போடக்கூடிய கல். ஸோ அதில் வந்து நிறையா பேக்கெட் உடஞ்சி இந்த மாதிரி கொட்டி கிடந்துச்சு. நாங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டோம் கொஞ்சோண்டு கல் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எத்தனை பாக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து விலைக்கு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை கொஞ்சம் நாளே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்களுமே கொடுத்துட்டாங்க. என்ன தான் நம்ம இவ்வளோ காசு கொடுத்து இவ்வளோ பிளான்ஸ் வாங்கினாலும் இந்த மாதிரி ஓசியாக ஏதாவது கிடைக்கும் போது நமக்கு செம்ம ஹாப்பி தான் இல்லையா. ஸோ நான் வந்துட்டு கொஞ்சமாக கேட்டேன், அவங்க 2-3 கை வந்துட்டு அள்ளி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கண்ணு தான் அப்படியே பறசிட்டே இருக்கும்ல, அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றி பார்க்கும்போது ஐயோ ஒயிட் கல் மட்டும் தானே கொடுத்தாங்க, இங்கனுக்குள்ளே பிளாக் கலர் கல் வேறு இருக்கே, அது கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்லுவோம். ஹஸ்பண்ட்டை சொல்லி அதையும் கேட்டிருந்தேன். அவங்க ஒரு பக்கம் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் இந்த சைடு வந்துட்டு கொஞ்சம் பெரிய கல்லாக பார்த்து ஒரு 5 கல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எங்கே போனாலும் இந்த மாதிரி கொஞ்சம் ஓசி கேட்குறது நம்மளோட பழக்கம் அண்ட் பாரம்பரியம், அதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளிக்கிட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு அமௌண்ட் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதுதான் நம்மளோட பட்ஜெட்டு, இதுக்கு மேலே ஒரு 10 பைசா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிறாத பேனா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் என்ன பிளான் பண்ணி வந்தனோ அதில் அப்படியே ஹாஃப் தான் வந்துச்சிங்க.
கிட்டத்தட்ட ஒரு 4 பிளான்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பேம்பு ஸ்டிக் இருக்கு இல்லையா, அது வந்து நான் வாங்கியிருந்தேன். கூடவே ஒரு மண் மூட்டை அதுவுமே வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே சேர்த்து மொத்தமே எனக்கு 100 கிராம்ஸ் தான் வந்திருந்தது. நான் ஒரு 200 கிராம்ஸ்க்கு ஓரளவுக்கு நம்ம பிளான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி போனேன். பட் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு பாதிக்கு பாதியாக வந்தனால செம்ம குசியாக இருந்தது. பட் என்னென்னா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் புலம்பிக்கிட்டே இருந்தேன். சரி இப்போதைக்கு இதை வச்சு ஓரளவுக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நானே மனசை தேத்திட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு கிளம்பியாச்சு. அண்ட் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் வேலையாக ஃபர்தா கூட கழட்டாமல் இந்த ஒரு ஆரஞ்சு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இல்லையா, இது வந்துட்டு எப்படி இருக்குன்னு உரிச்சு பார்க்கணும். ஏன்னா ஆரஞ்சு வந்து நம்ம கொஞ்சம் பெருசாகவே பார்த்துட்டு இது குட்டியாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் சேம் உரிக்கும் போது சேம் அந்த ஆரஞ்சோட மினியேச்சர் தான் அதே மாதிரி தான் இருந்தது. பட் வாயில் வச்சா சரியான புளிப்பு. லெமன் கூட இந்த அளவுக்கு புளிக்குமான்னு எனக்கு தெரியல. வாயில் வச்சுட்டு அப்படியே துப்பிட்டு அந்த அளவுக்கு செம்ம புளிப்பு. இது வந்து நிறையா ரெசிபீஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வச்சு இந்த லெமன் ரைஸ் மாதிரி பண்ணாலாம் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா, இந்த பிளான்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் எதுவுமே காசு கொடுத்து வாங்கலை. என் ஃப்ரெண்டு வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் மணி பிளான்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக் பிளான்ட்டு. இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பிளான்ஸ் வாங்குறதுக்கே நான் போனேன். இந்த ஸ்டாண்டு வந்து இருக்கு இல்லையா, இது வந்து டெமோவில் வந்து நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். இது போக பெரிய ஸ்டாண்டுமே ஒன்று நான் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் இந்த சின்ன ஜாடியில் இருக்கிறது வந்து இது ஒரிஜினல் இல்லை, ஆர்டிஃபிஷியல் தான். கீழே வந்து சுரஃபாமாவோட ஒரு சில பாசிலாம் அவள்கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கி அதை போட்டு வச்சுருக்கேன். அண்ட் டெமோவில் தான் இந்த ஒரு பெரிய ஸ்டாண்டுமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன். டெமோவில் வர எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ பயந்து தான் நான் ஆர்டர் போட்டேன். நிறைய ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதில் பிக்சர்ஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஆர்டர் போட்டேன். பட் ஓரளவுக்கு பரவாயில்ல, நான் நினச்சதை விட நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 பிளான்ட் வந்து வைக்கலாம். கீழே வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்குன்றனால அந்த ஒரு ட்ரே மட்டும் நான் அப்படியே மடித்து கட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் அவுத்து விட்டுட்டு வேறு மாதிரி பிளான் பண்ணேன், சேஞ்ச் பண்ணேன். அதெல்லாம் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷூ ரேக் மேலே கொஞ்சம் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். அண்ட் பிளான்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இன்னும் ஒரு சில திங்ஸ்லாம் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். இந்த வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஹேங் பண்ணி உள்ளே வந்துட்டு மீன் போட்டு அதுக்கு மேலே செடி வச்சோன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நான் வந்து அதுக்குள்ளே கொஞ்சமாக பாசி கல்லுலாம் போட்டுட்டு மணி பிளான்ட் வந்து வச்சுருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே அடிச்சிருக்கேன் ஹாலில், மேலே ஒன்று கீழே ஒன்று வர மாதிரி. மொத்தம் 4 இது ஆர்டர் போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து கிச்சனில் வச்சுருக்கேன். அதில் போடுறதுக்கு மணி பிளான்ட் என்கிட்ட இல்லை, அதனால ஒரு குட்டி ஸ்நாக் பிளான்ட் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, பிளான்ஸ் வாங்குறதுல என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஏதோ நான் ஆசைப்படுறேன் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு ஒத்துக்கிட்டாங்க. நீ தேவையில்லாத செலவு பண்ணுற, சரியாலாம் பார்க்க மாட்டே அப்படிங்கிற மாதிரிலாம். பட் உண்மையாக சொல்கிறேன், வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே எங்கெங்கே ஹேங் பண்ணணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தது அவங்க, அதில் பிளான்ஸ் போட்டது அவங்க. அண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம்லன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு இது மைண்டை சேஞ்ச் பண்ணிது. அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டில். அண்ட் இந்த பேம்பு ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல என்னோட சிஸ்டம் டேபிளில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் 1 to 10 போயிருந்தேன். அங்கே வந்துட்டு 7.99 8 கிராம்ஸ்க்கு வந்து போட்டிருந்தது. நல்ல ஆஃபரு. ஸோ அதனால் இதை வந்துட்டு நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு பேர் வந்து என்னமோ ரியோவோ என்னமோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நல்ல ஒர்த்து 8 கிராம்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இந்த பேம்பூ ஸ்டிக் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு வாஸ் வந்துட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக எல்லா பிளான்ட்டுக்குமே வந்துட்டு நான் அதோட பாட் வந்து மாற்றணுங்கிற பிளான் இருக்குது. பட் ஒன்றா மாற்றுவோம். ஹஸ்பண்டுக்கு மொத்தமாக ஒரே டைமில் மொய் வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒன்றா நான் பார்த்து வாங்கிட்டு இருக்கேன். அண்ட் இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வாசாக இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. ஸோ வேலையாக இதில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி அந்த ஸ்டிக்கை வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் அந்த இடமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்க்குற உங்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. அண்ட் இந்த பிளான்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா அழுக்காக இருந்தது. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன பிளான்ட் வாங்கினாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் வீட்டுக்கு வந்த உடனே எல்லா பிளான்ட்ஸுமே பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நல்லா டிஷ்யூ வச்சுட்டு தொடச்சி எடுத்துட்டேன். தொடச்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு பல்ல காட்டிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது, பார்க்க நல்லாவும் இருந்தது.
அதுக்கப்புறமா இந்த கத்தாழை செடி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ரூமுக்கு பக்கத்தில் வந்துட்டு இருக்குதான். பொதுவாக சம்மர் டைம்லலாம் வந்துட்டு நான் கத்தாழை மோர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மூஞ்சிக்கு தேய்க்கிறது, தலைக்கு தேய்க்கிறதுக்கெலாம் வந்து இவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வர சொல்லுவேன். ஏன்னா யூஏயில் கத்தாழை செம்ம எக்ஸ்பென்சிவ், அதனால தான் இவங்ககிட்ட நான் ஓசிலேயே வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி குட்டி செடியாக வேரோடு இருக்கிற மாதிரி ஒரு 2 செடி பறிச்சுட்டு வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்டுமே வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போட்டு வச்சா சீக்கிரமாக அழுகிருமா, ஏன்னா இதுக்கு நிறைய தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது போல். அண்ட் இந்த உப்பு ஜாடி வந்துட்டு எங்கள் வீட்டில் சும்மா தான் இருந்தது. நான் மணி பிளான்ட் அதில் போட்டு வச்சுருந்தேன். அதில் உள்ளதெல்லாம் எடுத்து மாற்றினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு குட்டி கத்தாழை செடி வச்சுட்டு மீதி உள்ளதெல்லாம் அதுக்கப்புறம் பாட் தேடி அதை போட்டு வச்சுட்டேன். அப்புறம் மண் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இந்தியாவிலலாம் எங்கேயாவது தெருவில் மண்ணலையோ அதில் செடி வச்சா நல்லா வந்துடும் இல்லையா, பட் இங்கே அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி தனியாக வாங்கணும். இதுக்கு நல்லா உரம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த தேங்காய் நார் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மூட்டை வந்து பார்த்திங்கன்னா 10 கிராம்ஸ் வந்தது. ஸோ இப்போ வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கிற பிளான்ஸுக்கு எல்லாமே இப்போ தான் ஒன்று ஒவ்வொரு பாட்டாக வந்து பார்த்து மாற்றிட்டுருக்கேன். அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக பார்த்தும் வாங்க வேணாம், இப்போதைக்கு சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் வீடியோவில் நான் காட்டுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நீங்கள் இண்டோர் பிளான்ஸ் நிறையா வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸ் வந்துட்டு எனக்கு கொடுங்க, எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவில் தான் இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.